ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அரோரா அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் போடவே கிடையாது, ஏன்னா அஃபிஷியலாக அப்டேட் வரல. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எவிக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. 4 பேர் ஃபினால் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. நாளைக்கு தான் தெரியும், சரிங்களா? மிட்வீக் எவிக்ஷன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு வாரமாக அவங்க பொண்ணு அக்கப்போ இருக்குது பாருங்க. சரி, அதை விட ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நான். இப்போ என்னென்னா பயண வீடியோ. ஸோ லாஸ்ட்டாக, அதாவது ஃபஸ்ட்டாக வந்து விக்ரமுக்கு தான் வந்து பயண வீடியோ அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வருஷமும் வந்துட்டு இதை வச்சே வந்து நம்ம யார் டைட்டில் வினராக வருவாங்கன்ற விஷயங்களை பார்த்துருப்போம். முன்னாடி நடந்திருக்கும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் யாரை வந்து லாஸ்ட்டாக காமிக்க போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க தான் மேக்ஸிமம் டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுப்பாங்க. ஸோ அதில் விக்ரமுக்கு டைட்டில் கிடைக்காதுன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவரை வந்து ஃபஸ்ட்டே கூப்பிட்டாங்க. ஸோ வெளியே வராங்க. பிக் பாஸ் பயணத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பார்க்குறாரு. ஆனால் அந்த பயண வீடியோவில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுதான் அழகான ஒரு விஷயம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நீங்களும் பார்த்துப்பீங்கன்னா, நான் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் என்னதான் சண்டைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஒன்று இருக்கும். அந்த சண்டையை மீறி இந்த கார் சம்பவத்தில் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் வாய விட்டாப்புல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்வன்னு அவர் பேசின விஷயங்கள் இருந்தாலும் சரி, விஜய் பார்வதி அவர்கிட்ட உரிமையாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப மனசு விட்டு பேசியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி விக்ரமோட ஃபேமிலி வந்துட்டு என்ன பேச போகிறாங்களோ பயந்துட்டு இருந்த எல்லாருக்குமே, விஜய் பார்வதிக்கும் ஷாக் கொடுத்தவங்க தான் விக்ரமோட ஃபேமிலி. நீ வந்து உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அதே மாதிரி விக்ரமுக்கு அவங்க மனைவியும் சொல்லியிருப்பாங்க, பார்வங்க ஃபேமிலி எதுவும் சர்க்காஸ்டிக் எதுவும் கலாச்சாரம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பாண்டிங் பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து அந்த பயண வீடியோவில் காமிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சண்டை போடுற மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேர்ற மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிரித்து பேசுகிற மூமெண்ட்டு எல்லாத்தையும் காமிச்சாங்க. அவரே பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார். விஜய் பார்வதி இல்லாத ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னதான் சண்டை இருந்தாலும் மற்றவங்ககிட்ட வந்துட்டு சண்டை போடுறவங்ககிட்ட நல்லா பேசுறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று வந்துட்டு நம்ம விக்ரம். எஃப்ஜேயை விட அதிகப்படியாக விக்ரம் கிட்ட தான் வந்து அதிகப்படியாக நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிருக்காங்க நம்ம விஜய் பார்வதி. ஸோ அதை வந்து அந்த பாண்டிங் அழகாக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஒரு ஸ்டாண்டப் காமெடினா ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தான் உள்ளே வந்தது. அதே மாதிரி அதை தாண்டி நீங்கள் யாருன்றதை உங்களை காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு அழகான வார்த்தை வந்து சொன்னாங்க. என்னென்னா, நம்ம அழுகிற அழுகையே இந்த உலகத்தில் மறைக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் நான் அழறேன் அப்படின்னு காமிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகாக சேர்ந்த ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, நம்மளாம் அழுதோன்னா இந்த உலகத்துக்கு காமிக்கூட தான் நினைப்போம். அது அழகாக இருந்தது, அந்த வார்த்தை சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு உள்ளே போகிறாப்புல போனோடனே ஒரு அப்படியே ஃபைனல் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுறாப்புல. எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, போங்க அப்படின்ட்டு முடிச்சு விட்றாப்புல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லா ஏவியும் பார்க்கும்போது சரி, குறும்படத்தை பார்க்கும்போது சரி, எல்லாருமே விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு கனெக்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. விஜய் பார்வதி இல்லாத ஏவியே இருக்காது போல இருக்கேன்ற மாதிரி. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்ரம் விஜய் பார்வதி போகும்போது விக்ரம் பேசினா அதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.